நிதானமும் புத்திசாலித்தனமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு உறவுகளுக்கும் வெற்றிகளுக்கும் முக்கியத்துவம் தரும் மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு நேரெதிரே 7ஆம் இடத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டணிகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தரும். இருப்பினும் 10இல் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் வேலையிலிருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை பிறக்கும். வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை புத்தக புழுவாக இல்லாமல் எதையும் செய்முறை விளக்கத்துடன் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஓவியம், இசை அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வதில் உங்கள் திறமை வெளிப்படும். நண்பர்களுடன் சேர்ந்து குழுவாக படிப்பது கடினமான பாடங்களை எளிதாக்கும். உங்கள் நேர்த்தியான கையெழுத்து மற்றும் முன்மாதிரியான ஒழுக்கத்திற்காக பாராட்டப்படுவீர்கள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். அறிவியல் சார்ந்த புதிய ப்ராஜெக்ட்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குருவின் பலத்தால் படித்த விஷயங்கள் நீண்ட காலம் நினைவில் நிற்கும். கல்வி தேவைகளுக்காக கேட்ட உதவிகள் உடனுக்குடன் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிகாலை படிப்பு அதிக பலன் தரும். பள்ளித் தோழர்களுடன் சேர்ந்து சிறு சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். நண்பர்கள் அல்லது அறிமுகமானவர்கள் மூலம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கதவை தட்டும். இன்டர்வியூகளில் உங்கள் உடை மற்றும் பேசும் விதம் அதிகாரிகளை எளிதில் கவரும். வங்கித்துறை அல்லது மேலாண்மை துறை சார்ந்த படிப்புகளில் சேர சாதகமான காலம். கணினி மற்றும் மொழித்திறன்களை மேம்படுத்திக் கொள்ள புதிய கோர்சுகளில் சேர்வீர்கள். உங்கள் தகுதிக்கு ஏற்ற கௌரவமான ஊதியம் கிடைக்கத் தொடங்கும். 7இல் இருக்கும் கிரகங்கள் இருப்பதால் வெளிநாட்டு வேலை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உண்டு. என்னால் முடியும் என்ற உறுதி பிறக்கும். மனச்சோர்வு நீங்கும். கஷ்டகாலத்தில் தோள் கொடுக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதல் தரும். உங்கள் கெரியரை திட்டமிடுவதில் பெரியவர்களின் ஆலோசனை பேருதவியாக இருக்கும். நீண்ட நாள் போராட்டத்திற்குப் பிறகு ஒரு தெளிவான முன்னேற்றம் தெரியும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். வியாபாரத்தில் புதிய பெரிய ஆர்டர்கள் கிடைப்பதன் மூலம் லாபம் பெருகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல புரிதல் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்கள் நேர்மையான அணுகுமுறையால் வாடிக்கையாளர் வட்டம் விரிவடையும். கடினமான பணிகளையும் மிக எளிதாக திட்டமிட்டு முடித்து காட்டுவீர்கள். தொழில் ரீதியான புதிய தொடர்புகள், நெட்வொர்க்கிங் வருமானத்தை உயர்த்தும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய இயந்திரங்கள் அல்லது தொழில்நுட்பங்களை வாங்குவீர்கள். கௌரவத்திற்காக புதிய கார் அல்லது போன் போன்ற நவீன சாதனங்கள் வாங்க நேரிடும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் வலுவிழக்கும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. உங்கள் துணையின் பேரில் உள்ள சொத்துக்கள் அல்லது அவர்கள் மூலம் பணவரவு வரலாம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து கருத்து வேறுபாடுகள் மறையும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகள் செய்ய தொடங்குவீர்கள். வீடு அல்லது மனை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் கூடும். நரம்பு மற்றும் கால்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சிறு கவனம் தேவை. வீட்டில் சீர்வரிசை பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். முதியவர்கள் 56 வயதுக்கு மேல்பட்டோர். குடும்பத்தில் பேரக்குழந்தைகளின் வருகை மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்வீர்கள். முறையான உணவு பழக்கத்தால் நாள்பட்ட உபாதைகள் குறையும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியானத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். குடும்ப விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் முக்கியமாக கருதுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பண உதவி மற்றும் சீரான வருமானம் வந்து சேரும். சம வயதுடைய நண்பர்களுடன் புனித பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மன நிறைவு காண்பீர்கள். ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். கன்னிராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள்.
புதன்கிழமையன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது அல்லது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது சிறப்பு. ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிற நோட்டு புத்தகங்கள் அல்லது எழுது பொருட்கள் வழங்குவது சிறப்பு. புதன்கிழமையன்று பசுவிற்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுப்பது யோகத்தை தரும். தினமும் காலையில் துளசி தீர்த்தம் அருந்துவது ஆரோக்கியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கூட்டும். வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். முக்கிய நினைவுறுத்தல்: கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் வேகம் விவேகமாக இருக்கட்டும்.